வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு காற்று மறைக்கும் பகுதியில் மழை எதிர்பார்த்த நிலையில மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வால்பாறையில கீழ் நீராறு 3 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி 2 சென்டிமீட்டர். இன்னும் ஆங்காங்கே மழை இருந்தது. இதே போல இன்றைக்கும் இருக்கும், கொஞ்சம் தான் இருக்கும், பரப்பில் குறைவாக இருக்கும். இப்படியே 1ஆம் தேதி வரை தொடரும். இன்றைக்கு 28, அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இதே நிலைதான். 2ஆம் தேதி சூரியனின் குத்துக்கதிர் குமரி முனையை விட்டு குமரி கடலில் விழத் தொடங்கி இருக்கிறது. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்கதிர் விழும். சூரியன் குத்துக்கதிர் கடந்த ஏப்ரல் மேல வடக்கு நோக்கி பயணித்து இப்பொழுது தெற்கு நோக்கி பயணிக்கும் வழித்தடத்துல இன்றைய தேதியில மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி மாவட்டத்திலையும் இன்றைக்கு 28ஆம் தேதி, நாளை 29ஆம் தேதி விருதுநகர், தூத்துக்குடி வடக்கு, தென்காசி மாவட்டத்துல வடக்கு பகுதியிலையும், 30ஆம் தேதி தூத்துக்குடி மத்திய பகுதி, தென்காசி தெற்கு பகுதியிலையும், 1ஆம் தேதி தூத்துக்குடியோட தெற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்ட பகுதியிலையும், 2ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி ராதாபுரம் பகுதியிலையும், 3ஆம் தேதி குமரி முனையில் விழுந்து அப்படியே குமரி கடலில் பயணித்து செப்டம்பர் 21 நிலநடுக்கோட்டை நோக்கி பயணிக்கும். ஆக சென்னை என்பது 13 டிகிரி, திருவள்ளூர் மாவட்டம் இது 8, இதற்குள்ளேயே இத்தனை நாள் பயணித்திருக்கு, கிட்டத்தட்ட 15 நாள். அதற்கப்புறம் 15 நாள் பயணித்த பிறகு 18 நாள் பயணித்த பிறகு 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும். அது வரைக்கும் கொஞ்சம் வெப்பம் உயர்ந்துதான் இருக்கும். ஏனென்றால் நிலநடுக்கோட்டு பகுதி என்பது குமரி முனைக்கு சற்று தெற்கே தான் இருக்கு. ஆக செப்டம்பர் 21 வரைக்கும் வெப்பம் அதிகரித்திருந்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை பொழிவு, வெப்பசலனத்துடன் இணைந்த மழைப்பொழிவு மீண்டும் 2ஆம் தேதிக்கு மேல் 2ஆம் தேதி ஆங்காங்கே இடிமழை கொடுக்கும். வழக்கமா இப்ப பெய்து கொண்டிருக்கூடிய ஓரிடம் என்பது ஒரு சில இடமாக மாறும் 2ஆம் தேதி. 3ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர் உட்பட வடகடலோர மாவட்டங்கள், வட உள்பகுதிகள், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலத்திலிருந்து நாமக்கல்ல இருந்து வடகடலோரம் வரைக்கும் 3ஆம் தேதியிலிருந்து தினசரி மழை இருந்துட்டே இருக்கும். 3, 4, 5, 8, 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அப்புறம் அதே நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமா இந்த 3, 4, 5 அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்குள்ளும் ஆங்காங்கே பெய்ய தொடங்கும். ஆனால் கோடியக்கரை முனை லேட் ஆகும். கோடியக்கரை முனை மற்றும் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் பகுதி, ராமநாதபுரம் தெற்கு பகுதிக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படியே அந்த 3ஆம் தேதி தொடங்கி வட கடலோரம், சென்னை உட்பட வட உள்பகுதிகள், அப்புறம் அப்படியே கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அப்படியே 7, 8 தேதிகளில் நல்லா பொழிய தொடங்கும், ஆங்காங்கே இடிமழையாக. பிறகு படிப்படியா புதுக்கோட்டை அதே நாள்ல 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்கு மேல புதுக்கோட்டை, சிவகங்கையிலையும் அப்படியே படிப்படியா. ஏனென்றால் இப்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு நிலை நீடிக்குது. இந்த நிலை காற்றழுத்த தாழ்வு நிலை மேற்கு நோக்கி பயணித்து குஜராத் போனதுக்கு அப்புறம் அதோட இதான் கடைசி சிஸ்டம். குஜராத்துக்கு கடைசி சிஸ்டமா அப்படியே என்ன செஞ்சோம், தென்மேற்கு பருவமழை பின்வாங்க தொடங்கும். வரக்கூடிய முதல் வாரத்திலிருந்து பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து பின்வாங்க தொடங்கும் அந்த தென்மேற்கு பருவமழை உயரழுத்தத்தின் ஆக்கிரமிப்பு காரணமாகவும் வடக்கே குளிரப்போகிற காரணத்தினாலே நிகழ்வு படிப்படியாக, அதாவது ஜப்பான், சீன பகுதிக்கு போகக்கூடிய நிகழ்வு படிப்படியாக தென்சினக்கடல் வழியாக வர தொடங்கும். கண்டிப்பாக அக்டோபர் 15 தேதியெல்லாம் வலுவான ஒரு தென்மேற்கு பருவமழையாக இருக்கும். இந்த செப்டம்பர் மாத 10 தேதிக்கு மேலேயே மேடன் ஜூலினாக்ஸ், அதாவது எம்ஜிஓ வரப்போகுது. இதெல்லாம் நம்ம இப்பதான் எம்ஜிஓன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நேபாள வெள்ளப்பெருக்குக்கே காரணம் என்பதை நாம தான் முதல்ல சொன்னோம், ஒரு ஏரி உடைந்திருக்கணும் அப்படின்னு. ஏனென்றால் அங்க அந்த இடத்துல மழை இல்லை, பனிப்பாறை உருகினாலும் திடீரென்று அது ஒரு பாறை குபீரென்று திடீரென்று உருகி அப்படி குபீர்னு வந்துடாது. அங்க நிறைய ஏரிகள் இருக்கு. செயற்கைக்கோள் படத்துல பார்த்தா தெரியும். அந்த ஏரிகள் ஒன்றில் தான் அந்த கரையை உடைக்கும் வகையில் தான் அந்த பனிப்பாறை உடைந்திருக்க வேண்டும். ஒன்று மத்தியில் விழுந்து பேரலை ஏற்பட்டு கரையை கரைத்திருக்கும், அல்லது கரையிலேயே விழுந்து கரையை உடைத்திருக்கும். ஏதாவது ஒரு காரணம் தான். அணை உடைப்பு அல்லது ஏரி உடைப்பு, ஒரு நீர் தேக்கத்தில் இருந்துதான் இவ்வளவு பெரிய தண்ணி வந்திருக்க வேண்டும் என்று சொன்னோம். அதே போலதான் வந்திருக்கு. அதே போல இயற்கை அமைப்பையும் இயற்கையோட இணைந்த வாழ்வை நாம் 35 நான் எப்படி பழையபடி சொல்லிட்டே இருக்கோம். 35 ஆண்டு காலத்திற்கு மேல பணியாற்றி கொண்டிருக்கோம். அதனால இந்த மேடன் ஜூலி ஆக்சிலேஷன் என்பது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய நீராவியை வடக்கு நோக்கி அனுப்பி வைப்பது. ஆனால் ஃபுல்லா இல்ல, ஆரம்ப நிலை, ஒரு வீக்கான எம்ஜிஓன்னு சொல்லலாம். ஆனால் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில 10ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் மழைப்பொழிவை கூட்டும் தென்மேற்கு பருவமழையை தொடக்கம்.
வெப்பசலன இடிமழை பொழிவை பரவலாக்கும். 15ஆம் தேதிக்கு மேல மேலும் வெப்பசலன இடிமழை பொழிவை தென்மேற்கு பருவமழையும் பரவலாக்கும். 20ஆம் தேதிக்கு மேல ஸ்ட்ராங்கான மழை கர்நாடக எல்லையோ அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது இந்த புரட்டாசி பிறந்து விட்டால் காற்று பகுதிக்கும் மழை. நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கலாம், நம்பிக்கையுடன் இருக்கலாம். மதுரை, விருதுநகர், திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், திருச்சி, நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளோட தமிழக பகுதி, அதாவது தமிழ்நாட்டிற்கு நீர் தரக்கூடிய கர்நாடக அணைக்கும் மேட்டூருக்கும் இடைப்பட்ட அந்த காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள், இந்த பகுதிகள் எல்லாம் வெப்ப சலனத்துடன் கூடிய தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும். காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் நீடிக்கும். அக்டோபர் மாத 1ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை காலத்துல எப்படி தாழ்வு நிலை தமிழ்நாட்டுக்கு அருகே அமைய போகிறதோ அதே போல தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி குறிப்பாக சென்னை முதல் இலங்கை வரைக்கும் டெல்டாவிற்கு கிழக்கே வடகடலோரத்துக்கு கிழக்கே இலங்கையை ஒட்டி காற்று சுழற்சிகள் அமைந்து படிப்படியாக அந்த அக்டோபர் மாதத்திலேயே முன்கூட்டியே, அதாவது பருவமழை முன்கூட்டியே வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே தாழ்வு சுழற்சிகள் அமைந்து தாழ்வு பகுதிகளாவே தீவிர நிகழ்வாவே அமைஞ்சிடும். ஒருவேளை அது வடகிழக்கு பருவமழைன்னு அக்டோபர் 10ஆம் தேதியே அறிவிக்கலாம். அது அக்டோபர் 10 வடகிழக்கு பருவமழை தொடங்கியது என்று கூட அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சிஸ்டம் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 1 தொடங்கியது போலவே நிகழ்வு வர ஆரம்பிச்சிடும். ஆகவே அந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கே மழை பொழிவு கொடுக்கும். இப்போ உங்களுக்கு சொன்னா இந்த அடிக்கிற வெயிலே எல்லினோங்கிறாங்களே, எங்க பெய்ய போகுது, இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்க. இல்லை இல்லை இல்லை, ஆரம்ப கட்டம் உள் மாவட்டங்கள், படிப்படியாக கடலோர மாவட்டங்கள், தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை இருந்துட்டே இருக்கும். வட உள் மாவட்டங்கள்ல இருந்துட்டே இருக்கும். படிப்படியா அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் தொடங்கும். பிறகு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, காற்று பகுதி, கணவாய் பகுதிகளுக்கு தொடங்கும். இறுதியில கோடியக்கரை உட்பட வேதாரண்ய முனை அந்த ராமேஸ்வரம் பகுதிக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில இலங்கை தாழ்வு சுழற்சிகள் உருவாகி மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கினோம். அப்பதான் நீங்க விதைக்கலாம். வேதாரண்ய பகுதி, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை பகுதியில் எல்லாமே அந்த உங்களுக்கு மேட்டூரை நம்பி விதைக்கலாம். ஆனால் அத்தனை இடத்துக்கும் பாசனம் கொடுக்கும் வகையில தண்ணீர் திறக்க முடியாது. ஏனென்றால் இருக்கும் தண்ணி 10,000 கனஅடி திறந்தா தான் நம்மளுக்கு வரும். ஆனால் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இருக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழை நிறைய பொழியும். ஆனால் அந்த மழை பொழியும் என்ற நம்பிக்கை இல்லாமல் முன்கூட்டியே இருக்கக்கூடிய தண்ணீரை வானிலை கணிப்பு வைத்து திறக்குவது என்பது சந்தேக பார்வையாக திறக்க மாட்டாங்க. வானிலை கணிப்பு வைத்து திறக்க மாட்டாங்க. பொழிந்தால் தான் திறப்பாங்க, நீர்வரத்து இருந்தால் தான் திறப்பாங்க. நிச்சயமா 10,000 கனஅடிக்கு மேல திறப்பதற்கு சந்தேகம் தான். என முடியாது. திடீரென்று 10,000க்கு மேல திறந்தா 1.5 TMC 2 TMC திறந்தா ஒரு 2 TMC திறந்தா எத்தனை நாளைக்கு இருக்கும்? 25 நாளோட தண்ணி தீந்துரும் பயப்படுவாங்க. அது எல்லாருக்கும் உள்ளதுதான். அதனால கடைமடைக்கு தயவு செய்து கிடைப்பது கடினம் தான். ஆனால் கொஞ்சம் போர்ஸா திறந்து விட்டதான் கடைமடைக்கு போகும். ஆனால் கொஞ்சம் எல்லோருக்கும் கிடைக்கும். பெரும்பாலும் கடைமடைக்கு முன்பு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நீர் கிடைக்கும். அதை வைத்து நாற்றெல்லாம் விடலாம், சாகுபடி தொடங்கலாம். ஆனால் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை பெய்தால்தான் தெளிப்பீங்க. மானாவாரி தெளிப்பது எல்லாமே அது எல்லாமே நீங்க எப்ப தெளிக்கலாம்னா செப்டம்பர் இறுதி அக்டோபர் முதல் வாரத்துல கண்டிப்பா தயாரா வச்சிருக்கலாம். செப்டம்பர் இறுதி வாரம், அக்டோபர் முதல் முன் 15 நாள் அதுக்குள்ள நீங்க அந்த இதுக்குள்ளே நீங்க எல்லாம் தெளிச்சு முடிச்சிடலாம். நல்ல பயிரையே வளர்த்தரலாம். வடகிழக்கு பருவமழை வலுத்து தொடங்கினோம். ஆரம்பமே வலுத்து தொடங்கினோம். வடிகால் வசதியை சரி செய்து கொண்டு நாம் எப்பொழுதுமே விதைப்பு பணியை செய்யணும். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டத்தில் பெய்யக்கூடிய வடகிழக்கு பருவமழையே கொஞ்சம் நம்பிக்கை ஊட்டி அச்சுறுத்தலை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழையாக அக்டோபர் 18 முழுமையாக திரும்பிய பிறகு, ஐப்பசி 1ஆம் தேதி திரும்பிய பிறகு வலுவாகிவிடும். எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. இந்த ஆண்டு அதாவது பாசிட்டிவ் ஐஓடி எனப்படக்கூடிய சோமாலிய பக்கமும், அதாவது அரபிக்கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் பக்கமும் வெப்பம் உயர இருக்கிற காரணத்தினால இது மிக சாதகமாக இருக்கும். சிறுநிகழ்வு அதிக மழை தரும். சிறுநிகழ்வு ஊடுருவி பயணிக்கும். குறிப்பாக தென் மாவட்டங்கள் வழியாக ஊடுருவி பயணிக்கும் பொழுது வடகிழக்கு காற்று வட கடலோர மாவட்டங்கள் வழியாக, வட உள் மாவட்டங்கள் வழியாக, மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக ஊடுருவி மழைப்பொழிவை மலையோட கிழக்கு பகுதியில நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் உள் அடை பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். சாத்தியாறு, சிறுமலை உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் உள் அணைகளுக்கு எல்லாமே நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். நம்பிக்கையுடன் இருக்கலாம் இந்த ஆண்டு. ஏன்னா கடல் வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நான் அச்சுறுத்தும் வகையில சொல்லல. மழை இருக்கு, இல்லாமல் போய்விடுவோ என்ற வறட்சி என்ற
கவலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தாமதமா உரம் போடலாம், தென்னைக்கல்ல தாமதமா உரம் போடலாம், கவலைப்படாதீங்க. மழை இருக்கிறது. கண்டிப்பா புரட்டாசியிலிருந்து பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழை இருக்கு. புரட்டாசி 15 தேதிக்கு மேல வலுவா ஸ்ட்ராங்காவே இருக்கு. தென் மாவட்டங்களுக்கும், தென் மாவட்டங்கள் நம்பர் 1, தென் கடலோரம், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட உள்பகுதி, டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் அதிக மழை இருக்கு. வடகடலோரமும் என்பதையும் பொறுத்திருந்து பாருங்கள். விரைவில் ஒரு 10-15 தினங்கள்ல இந்த அறிப்பெல்லாம் உங்களுக்கு வர தொடங்கும் என்பதையும், வடகிழக்கு பருவமழை குறித்து நீண்ட கால அறிக்கை ஏற்கனவே நாம வழங்கி இருக்கிறோம். வடகிழக்கு பருவமழை ஐப்பசி 1 அக்டோபர் 18 வலுப்பெற்று அப்படியே அக்டோபர் முன் 15 தேதியிலேயே ஓரளவு நிறைய மழை பொழிவை கொடுத்துரும். சிறு நிகழ்வு தான் எல்லாமே. சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும். நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் தரையேற குளிர்விக்கும் அமைப்பு எல்லாமே செட்டிங் சரியா அமையும். இலங்கைக்கும் இதே நிலைதான். ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நம்பிக்கையுடன் இருங்கள். ஆனால் மழை நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது. பொழியும் மழை நீரை சேமித்து தேவை ஏற்படும் பொழுது பயன்படுத்திக் கொள்வதற்கு தயவு செய்து இந்த ஆண்டாவது நீங்க பண்ணை குட்டை அமையுங்கள் என்று தெரியப்படுத்த விரும்புகிறேன். இன்னொரு புரிய விஷயம்னா, வடகிழக்கு அதாவது தென்மேற்கு பருவமழை காலம் வட இந்திய நிலப்பகுதிகளில், வட இந்தியாவில் இமயமலையிலாம் மழை பொழிவு அதிகமா இருக்கும். இந்த நேரத்தில் எதற்கு தான் நீங்க சுற்றுலா போறீங்க? குளிர்காலத்தில் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது, குளிர்காலம் தொடங்கும் பொழுது சுற்றுலா போறது தான் ஏற்றது. ஆகவே இந்த நேரத்தில் சுற்றுலா போவது என்பது மிகவும் அப்படி இருக்கும் பொழுது தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணை நீர் நேபாளத்திலிருந்து உடைப்பேற்பட்டு பலர் குடும்பமே அச்சத்தில் சோகத்தில் ஆழ்ந்திருக்கு. ஆனா நிறைய பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அது வந்திருக்குது. கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்டோர் நேற்றைக்கு பாதுகாப்பாக இருப்பதாக தகவல் வந்திருக்கு. இந்த பாடமெல்லாம் உங்களுக்கு அனுபவ பாடமெல்லாம் வருங்காலத்தில் திட்டமிடுதலுக்கு உங்களுக்கு அவசியமாக இருக்க வேண்டும். தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். தென்மேற்கு பருவமழை காலத்தில் வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு பயணிப்பது, குளிர்காலத்தில் பயணித்தா கூட பிரச்சனை, மேற்கத்திய இடையூறு மட்டும்தான் அப்பப்போ இடையூறு கொடுக்கும். ஆனால் இப்படி மழை காலத்துல இமயமலையில, அதுவும் இமயமலை என்பது ஒவ்வொரு அடியும் அச்சமூட்டும் வகையில இருக்கும். உத்தரகாண்ட் பாதிப்பை எல்லாம் அறிந்தவர்கள், புரிந்தவர்கள். இப்படிப்பட்ட பயணத்தை நாம் தவிர்ப்பது நல்லது. அரசுக்கும் இக்கட்டான நிலை ஏற்படுத்துதல், நாமும் ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் பயணித்ததெல்லாம் ரொம்ப கடினம். ஆகவே தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள், இப்படிப்பட்ட இயற்கை பேரிடர்கள் இருந்து கொண்டிருக்கும். தயவுசெய்து இப்படிப்பட்ட பயணங்களை தவிர்த்து திட்டமிடும் நாளை வானிலை அறிந்து திட்டமிட வேண்டும், வகுத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை என்பது குறிப்பிட்ட நாளில் குறைந்த நேரத்தில் குறைந்த பரப்பில் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அனைவருக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த நீரை நாம் சேமிக்க வேண்டும். வடகிழக்கு பருவமழை என்பது அதிகம் இருக்கும், தானாகவே சேமிக்கப்படும். ஆனால் நீங்கள் கரைகளை வலுப்படுத்தி அது வெளியே போய்விடாமல், உடைப்பெடுக்காமல் பாதுகாத்து வைத்துக் கொண்டு வரக்கூடிய 2027 கோடைக்கு பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.